ஆடி பாடிக்கொண்டே நாட்டை அடைந்துவிட்டோம். இருந்தாலும் என்னை வரவேற்பதற்கு ஒருவர் காணவில்லை. யாருங்க? கைத்துல மாதிரியா இருக்கு. எனக்கு முன்பாக வரக்கூடிய பண்ணி இன்று கால தாமதம். சரி, மாலை கொண்டு வந்திய எனக்கு தான் போடணும் பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடுற அவசியம் தப்பா நினைக்கிறேன். பிறகு மாலையில இப்ப குண்டு வைக்கிறாங்க. மாலையில குண்டு வைக்கிறாங்களா? ஆமா. அப்படியேடா. மாலையில மேல வைக்கிறது கிடையாது, அடியில தான் வைக்கிறாங்க. அடியில வைக்கிறாங்க. ஆமா. அதனால மாலை மேல போட்டா நீ மேல போடுவல. நான் மேல போய்டுவேன். ஆமா. போய் நீ சம்பளம் கொடுத்து யாரு? நான் தான கொடுக்கணும். நீ தான கொடுக்கற. ஆமாடா. கூட்டி கொடுக்க தெரியுதானே? என்னடா? ஏண்டா மாலையில குண்டு வைக்கிறாங்க சொன்ன ரைட். கூட்டி வைக்கிறது நான் தான் பண்ணணும் உனக்கு. அப்ப நான் சம்பளம் மேல போட்டு கொடுக்கறல. அடடே சம்பளத்தை ஏத்தி சொன்னியா? ஆமா. சரியா? நாட்ட தவறா பண்ணிட்டேன். ஆமா, பின்ன கூட்டி கொடுக்கற. ஏய் ஏய். சரியா? 8 மணில ஊர்ல வந்துட்டேனே. 8 மணிக்கு வந்து ஊருக்கு வந்துட்டேன். ஆமா. யாரே கார ஒருத்தர் கூட பதில் சொல்லல. ஏண்டா? நீ கேட்ட கேள்விக்கு இந்த ஊர்ல பதில் தெரியல. ஆமா, எல்லாரும் கேட்ட ஒருத்தரும் சொல்ல. அப்படியா? அதனால உன்னை கேட்டு போல தான் ஓடேன். என்ன கேட்க வந்திருக்க? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ? நீ கேள்றா, ஐயா சொல்றாரு. நான் சொல்றேன்டா. யார் யாரும் தெரியுமா தெரியாதா? நாட்டுக்கு மன்னர் கேள்வி கேட்டா லக்கி பர்கர் கேள்றா சொல்றாரு. ஏய் இரு. ஆண்டவன் எலிக்கு எதுக்கு வாழ பச்சான்? ஆண்டவன் எலிக்கு எதுக்காக வாழ பச்சான்? ஆமா. இதுதான் நீ கேட்ட கேள்வியா? ஆமா. இதுக்கடா இந்த ஊர்ல யாருக்கும் பதில் தெரியல. யாரும் சொல்ல. ஏய் உண்மையா சொல்ற? உள்ளத சத்தியமா. ஆண்டவன் எலிக்கு எதுக்காக வாழ படைச்சான்? ஆமா. இந்த ஊர்ல கேட்ட. யாரும் சொல்ல. அதனால இப்ப என்ன கேக்குறேன்? ஆமா. நான் சொல்றேன்டா. அப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ? சத்தியமா சத்தியமா சொல்ற. நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அவுத்து போட்டு கோமன் தாடி இறங்கி ஓடிடுறேன். எப்படி ஓடுவ? கோமன் தாடா. எப்படி ஓடுவ? கோமன். ஏண்டா ஏற்கனவே நீ போட்டுக்கிட்டே கோமன் துணிதான். சொல்லு விடு. சரி ஆகட்டும். இருந்தாலும் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். டேய், ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாழ படைச்சான்? ஆமா. இத நீ கேட்டிருக்க. இதுக்கு என்ன பதில் தெரியுமா? என்ன பதில்? டேய், ஐந்தடி உள்ள ஜீவ தலத்திற்கும் 4 காலையும் 4 காலையும் ஒரு வாளையம் படைப்பது ஆண்டவன் பொருள். அப்படி இருக்க எலி கூட ஒரு 5 அடி உள்ள ஜீவன். அதற்கு 4 காலையும் ஒரு வாளையம் படைச்சிருக்காண்டா. கூட உள்ள என்னடா? உனக்கு தெரியல கண்ணுரு. எனக்கு தெரியல. ஆனா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. சரி நீ சொல்லு. எலி சேத்து போச்சுனா வாழை போய் சப்பால் போடுது. ஆண்டவன் எலிக்கு எதுக்குடா வாழை படைச்சானா? அது செத்து போச்சுன்னா தூக்கி போட்டு படைச்சிருக்கான். ஆமா. ஏண்டா இத கேட்கதான் எங்கடா வந்த நீ? எப்படி இருக்காங்க? ஏய் சரி என்ன தெரியுமா? இந்த ஊர்ல 10,000 கடை முத்துக்கிறேன். யாரா? இந்த ஊர்லயா? உன்ன இந்த ஊர்ல 10,000 கடை முத்துறக்க. உன்னதா? நீ அவுத்துறக்க. உன்னதா? அப்படியா? ஆமா. சரி ஆகட்டும். என்னாச்சு? தெரியுமா? அந்த ஊர்ல 10,000 கடை முத்துனே. அந்த வீட்டான போற கேக்கலான்ட்டு கடத்தை கேட்க போனேன். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? 2 பேரும் நம்பியா? ஆமா. பிறகுனாச்சு? சின்ன பேரு நீலூசு, சின்ன பேரு நீலூசு, பெரிய பேரு நாலூசு, பெரிய பேரு நாலூசு. ஆமா. ஏண்டா இப்படி எல்லாம் கழிவுத்தல பேர் வைக்கறாங்க? கழிவுத்தல பேர் இப்படி வச்சிராங்க. அப்படியா? ஆமா. சரியாகட்டும். சாப்பாடு டைப் பார்த்து நீலூசு வெளிய போயிட்டா. நீ கடனை கேட்க நேரத்தில் நீலூசு வெளிய போயிட்டாரு. வீட்ல யாரு இருக்குது? ஏண்டா நீலூசு வெளிய போயிட்டா வீட்டுல போய் நாலூசு.
வாங்க ஏண்டா ஏதோ உன் வார்த்தை பிரகாரம் என்ன லூஸ் ஆகிற பார்த்தா நீ என்ன சொல்லிதான் தெரியணுமா இது? ஏய் சரியாக சொல்லு 10,000 கொடுத்தல. ஆமாடா நான் கேக்கலாம்னு வீட்டான போனேன். போனே நான் போற டைம் 10 நிமிஷம் வெளிய போய்ட்டா. நீ போக நேரத்துல நீ லூஸ் வெளிய போயிட்டாரு வீட்ல யார் இருக்குது? ஏண்டா வீட்டுக்கு டேய் வேண்டாம் அடுத்து ஜெயித்து பாக்குறேன் மத்துமே காணவுதா. ஏண்டா உன் கணவன் அந்த சொல்ல வந்திருக்க நீ எப்படியே பாட்டு ஆளா இருப்ப? ஏய் எதுக்கு நான் சொல்றேன். சரி ஆகட்டும் என்ன காலதாமதம் ஒரு மீன் தொட்டி ஒண்ணு வாங்குனேன். மீன் தொட்டி வாங்கிருக்கியா ஆமா. நீங்க ஏய் உன்னதாடா வாங்கிருக்கீங்க. ஏய் மீன் தொட்டி வாங்கிருக்கியா ஏய் உன்னதா 10 மீன் விட்டாதுல 10 மீன் வாங்கி விட்டுருக்க ஒரு மீன் செத்து போச்சு. சரிடா மீன் எத்தனைங்க? ஏண்டா ஒரு மீன் தொட்டி வாங்கி 10 மீன் உள்ள விட்டுருக்க ஆமா. அதுல ஒரு மீன் செத்து போச்சு மீதி இருக்கிறது 9. நான் உன் பேர் இருக்காங்களே. என்ன பண்ண 10 மீன் விட்டாதுல ஆமாடா ஒரு மீன் செத்து போச்சு. இல்ல மீன் எத்தனைங்க? ஏண்டா ஒரு மீன் செத்து போச்சுனா ஏன்னா என் தம்பி கூட காட்டுங்க சொல்றேன். ஏண்டா நீ சொல்லுவியா ஏண்டா மீன் தொட்டில 10 மீன் வாங்கி விட்டுருக்கான் ஒரு மீன் செத்து போச்சு மீதி எத்தனை இருக்கும் பாருடா அவனோட 9 இல்ல. ஐயா ஐயா எல்லாரும் ஓபோதுங்கறாங்க. நான் ஒரு ஏண்டா 10 மீன்ல ஒரு செத்து போச்சுனா 9 மீன் இருந்தா மூடி ஆயிடு நல்லா தெரியுமா தெரியல? ஏண்டா தெரியலனா தெரியும் சொல்லி கூட உள்ள. ஏய் உனக்கு தெரியல கம்மியா? எப்படிடா எது எனக்கு தெரியும். எப்படி மீதி 10 மீன் இருக்கா? ஏண்டா வாங்கி விட்டது 10 மீன் ஆமா. அதுல ஒன்னு செத்து போச்சு 9 மீன் எனக்கு உனக்கு 10 மீன் எப்படி வந்தது? செத்து போன மீன் தொட்டி உள்ள தான் இருக்குது. ஏய் உன்னை நான் என்ன நினைச்சிட்டேன் உனக்கு கூட இருக்குடா உள்ள வச்சுக்கிறா. என்னடா சரி ஆகட்டும் இதுவரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையா நாட்டு மன்னரு எந்த பொருள் சொன்னாலும் பார்த்து சொல்லு. நீ எந்த பொருளை சொல்லினாலும் அதை பார்த்து லூப் போட்டு நான் சொல்றேன் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சொல்லு. நான் சொல்றேன் உண்மையா? கண்டிப்பா இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன் நல்லா யோசனை பண்ணி சொல்லு. என்ன கண்டிப்பா நீ ஜெயிச்சுடுவ. ஆமாடா சரி 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 அப்படி ஜெயிலன்னா குத்துறேன். என்னடா வேணும் உனக்கு என்ன கடை நான் தரேன்டா கண்டிப்பா குத்துறேன். கண்டிப்பா அப்படி ஜெயில வச்சுக்க உன் முன்னாடி எனக்கு குத்துறேன். அருமையான போச்சு. ஏண்டா நான் ஜெயிக்கலன்னா என் பொண்டாட்டி உனக்கு கொடுத்துடணும் ஆமா சரிடா கண்டிப்பாக இந்த போட்டு நான் தான் ஜெயிக்கணும் நான் பாத்துலாம்டா சொல்றேன் நான் மாத்த மாட்டேன்டா எந்த பொருள் சொன்னாலும் பார்த்து அலுவ போட்டு சொல்லு. கண்டிப்பா நான் சொல்றேன்டா கையில இதுனது இது சாட்டை அது பார்த்து அலுவ போட்ட சாட்டையில் அப்ப இது பல்புடா அது பார்த்து அலுவ போட்ட பல்புலு அப்ப இது ஸ்டேஜ் அது பார்த்து அலுவ போட்ட ஸ்டேஜ்லு அப்ப இது அது மிருதங்கம் அது பார்த்து அலுவ போட்ட மிருதங்கలు அப்ப இது அது பெட்டி அது பார்த்து அலுவ போட்ட பெட்டிలు இப்ப இது டேய் ஏய் ஏய் ஏண்டா உனக்கு ஏதோ சிறியவன் அதுக்கு மேல மாட்டுத உனக்கு. எத்தனையோ கேள்வி கேட்டேன் இதுக்கெல்லாம் நான் சொல்லிருக்கேன் ஆனா ஒரு பூவை காட்டி இது பக்கத்துல லூப் போட சொல்றேன் இது என்ன தெரியுமா நான் சொல்லு. ஒரு பூ பக்கத்துல லூப் போட்டா என்ன ஆகும் தெரியுமா உன்னால முடியும்னு சொல்லு. உன்னால முடியுமா என்னால முடியுமா? நீ சொல்ல பார்க்கலாம் இன்னொரு பேர் இது. இதற்கு இன்னொரு பெயர் ஆமா என்னடா பேர் இருக்கு புஷ்பம். புஷ்பம் டேய் அறிவு உன்னை என்ன நினைச்சிட்டேன் பூவுக்கு புஷ்பம் என்பது மறுபெயர் ஆமா எனக்கு தெரியாம போயிடுச்சு அது பார்த்து அலுவ போட்ட புஷ்பலூடா அதான் உனக்கு தெரியல. உண்மைதான்டா நான் ஒத்துக்கொள்றேன் இருந்தாலும் நான் என்ன கேள்வி கேட்டோம் அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லல உனக்கு இல்ல உன் உடம்பு டேமேஜ் ஆகுது. அப்படியா சாப்பிடுறா வை சாப்பிடுறா. நான் பிரியாணி போடுறேன். ஏய், சரி வாங்க மூஞ்சத்தி பாரு. என்ன சாப்பிடா. எத்தாட்டா உள்ள இருந்து பெத்த சாமா. சரி ஆகட்டும் ஏய் போடா. ஏய் மறக்க. மூஞ்சத்தி பாரு எப்படி. ஏய் ஏய் அட பாடடா பாடா. ஏய் அடடா. இல்லடா. அவங்க பேசுறாங்க. ஏய் ஐயா ரொம்ப அடிக்காத. ரொம்ப அடிக்காத. ஓ ஏண்டா அவன் தான் சிறியவன் ஏமா துண்டு பையன். தவறு செய்தான் நீ என்ன காலதாமதம் ஐயா எங்க கேக்குறா? ஏன் சித்தி கேக்குறீங்களா? உனக்கு முன்னாடி வந்துருப்ப ஏன்டா வரலன்னு கேக்குறேன். ஆமாண்டா ஐயோ வந்துருப்போம். என்னடா ஏய் என்ன
என்ன ஏய் என்னடா தப்பா எடுத்துக்காத ஐயா. உனக்கு முன்னாடியே வரலாம் தான் வீட்டுல இருந்து கிளம்புறேன். சரிடா. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. உண்மைதான். உனக்கு தெரியாமலையா? ஏ மூதேவி உனக்கு திருமணத்தை செஞ்சு வச்ச நான் தானடா. நீதான் வந்து கூட்டி வச்சுட்டு வந்தா என்ன வச்சா கம்பெனில எல்லா பேரும் அந்த வாத்தியார் வந்து உங்களுக்கு கூட்டி வைப்பான்னு பாத்துங்கறீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நாக்கு திரும்ப போச்சு. திருமணம் செஞ்சுட்டு வந்தீங்கல்ல, திருமணம் செஞ்சு நல்ல முறையில் வச்சுட்டு வந்தீங்க ஐயா. அதெல்லாம் எந்த ஒரு குறைபாடு இல்லைங்க. கல்யாணம் என்னமோ சூப்பரா பண்ணிட்டு வந்தேன். ஆனா என் மாமியார் இருந்து மறுபடியும் இங்க கூப்பிடல. எனக்கு ஒரே கஷ்டமாயி போச்சு. கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆகுதே மாமியார் மறுபடியும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு நான் அப்பதான் யோசிக்கிறேன். அப்பதான் எங்க மாமியார் மறுபடியும் கூப்பிடுறாங்க. எனக்கு ஆசை வந்து போச்சு. ஆனா ஏ மாமியார் மறுபடியும் பலமா இருக்கும் இருக்குது நினைச்சுக்கன்னு நான் எங்க மாமியார் விட்டு கழி போயிருக்கிறேன் ஐயா. மாமியார் வீட்டுக்கு போறேன். எங்க போறேன்? மாமியார் வீட்டுக்கு போறேன். மாமியார் வீட்டுல பலகாரம் ரெடியா இருக்கு நினைச்சுக்கன்னு யாரோ திருப்பி போய் மாமியார் வீட்டு வாசி படிக்க போனோம். இல்ல போயிட்டேன். எடுத்து வச்சேன் காலை வச்சு மாமியார் ரெடியா இருக்கிறாங்க மாதிரி இருக்குது. மறுப்புள்ளைய போடுவான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடிடுறாங்க. அந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் போறாங்க. எங்க நடு வீட்டுல உட்கார வச்சு பெரிய தலைவாழையில வச்சு போடுறாங்க ஐயா. எங்கேயோ பெரியால அப்பதான் நினைக்கிறேன் அடே வாழை எலியே இவ்வளவு பெருசுக்குது. மாமியாத்த பலகாரம் என்ன பெருசுக்குதோ புத்தி ஒண்ணு விட்டு போது பத்தியா. தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்காதையா. மாமியார் எடுத்து செஞ்சு வச்சுக்கிறாங்க பலகாரம். அந்த பலகாரம் எவ்வளவு பெருசு வச்சிருக்காங்களோ எல்லாம் பெருசாக்குதா. அவெல்லாம் காத்திருக்கிறேன். அவங்க மாமியார் என்ன பண்றாங்க? யாரா ஊம்புக்கு போயிட்டா? எங்க போனாங்க? ரூமுக்கு போயிட்டா ஒரு சொம்பு நிறைய தண்ணியா தர்றாங்க ஐயா. எள்ளு தெளிக்கிறதுக்கு மாதிரி இருக்குது. எள்ளு உள்ள தண்ணி ஊத்தி வச்சு அடிச்சு போசுக்கணும். அது ஒரு மூலையா போய் நின்னுச்சு. இதுக்கு மேல பலகாரம் தர நினைச்சுக்கின்னு அவளா காத்திருக்காங்க. எங்க மாமியார் டிப்பி ஓடி போயிட்டு எங்க மாமியார் ஒரு பெரிய சட்டியில தர்றாங்க ஐயா பலகாரம். பெரிய சட்டியில கொண்டு வந்து மாமியார் சட்டி வந்து மாமியார் சட்டி அந்த பெருசு கொடுமா பலகாரம் போய் தரக்கும் போல நினைச்சுக்கின்னு அவளா காத்திருக்கிறோம் ஐயா. எங்க மாமியார் அந்த சட்டி உள்ள கை விட்டா 2 களிமுத்தி வச்சு எலியில வைக்க. களிமுத்த ஏய் அழகான உணவுடா இது. என்னது? ஏய் நம்ம நாட்டுல பாரம்பரிய உணவுனாக்கா களிதாண்டா. அவங்க மாமியார் வீட்டுல போய் சாப்பிட்டீங்க. 6 மாசம் கழிச்சு மாமியார் வீட்டுல போய் களிமுத்து துண்ணுமா நானு. எனக்கு ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. தூக்கி அடிச்சு வேலையை மாமியார் மூஞ்சில போய் நேரம் போய் மாமியார் திரும்ப போய் உட்காந்துட்டேன். நேரா என் மாமியார் வர்றாங்க. மருமகனே வாடா சாப்பிடுறான்றா. மாமால போடி பள்ளியில் போயும் இல்ல 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வருவேன். நீ போடுவ களிமுத்து நான் சோபனமா பாரு மாதிரி. அப்பதான் என் மாமியார் சொல்றாங்க மருமகனே இது களிமுத்து கிடையாது. இது பார்த்தா சிமிலி பலகாரம். சிமிலி பலகாரம் எப்படி செய்வீங்கன்னு கேட்டா இந்த வேர்க்கல்ல கள்ளப்பரப்பெல்லாம் போட்டு உரல போட்டு உலக வச்சு இடி இடிச்சு நல்லா புட்டு செய்யற பலகாரம். உலக போட்டு உரல போட்டு வலிக்க வச்சிருக்கிறாங்க ஐயா. நல்லா புட்டு செய்யற பலகாரம். எனக்கு இது களிமுத்து தான். நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மட்டும் கோஷன் உட்காந்துக்கிறேன். 2வது முன்னாடி வந்தா கண்மண் சாவர மாதிரி தெரியல. 2 பேரும் கம்முன்னு போய் படுத்துட்டாங்க. நான் என்ன பண்றது பாவம். மாமியார் வீட்டுல மாதிரி வந்து கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு பட்டி பசுமா போன மாமியார் வீட்டுக்கு. எனக்கு தெரியுமா களிமுத்து போடுவாங்க. எனக்கு பசி எடுத்துக்கிச்சு ஐயா. சரி கம்முன்னு போய் படுத்துடலாம். போய் வெளியே போடாங்க துண்டு ஓடி போலாம் நினைச்சுக்கின்னு நேரா வீட்டுக்கு போறேன் ஐயா. வீட்டுக்கு போய் பாய் வீச்சு போட்டு படுக்கலான்னு பாக்குறாங்க ஐயா. பெரண்டு உண்டு பாக்குற தூக்கம் வரல. பசியாடு படுத்தா எந்த மனுக்கு தூக்கம் வர? ஐயோ என்னங்க பண்றது பசி வேற எடுத்துக்கிச்சு. என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். அப்பதான் ஒரு ஸ்மெல் ஒண்ணு வருது. என்ன வாசனைடான்னு பார்த்தா இந்த சிமிலி இடிச்சு வச்சுக்கிறாங்களா உரல். அந்த உரல் பக்கத்துல தான் கறி மாதிரி இருக்கு. எல்லாம் வேர்க்கலையை போட்டு இடிச்சா அவ்வளவு மனமா இருக்கும். ஐயோ அந்த வாசனைய மூக்கு எரிச்சு பாரு. பசி தூண்டி விட்டுச்சிங்க. சரி இது எப்படிதான் இருக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு என் கையெத்திய மாமியார் உரல விட்டா ஐயா. மாமியார் வரணும். ஏ பக்கத்துல இருக்கு உரல விட்டுங்க. எட்டு வாயில வச்சு பாரு. ஐயோ ஊரு டேஸ்டா எமூட்டு டேஸ்டா நோபரி டேஸ்டா. அது மிஸ் பட்டுமே இதெல்லாம் கை ஊட்டி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்காது. நாளே உள்ள விட்டு நாளை போட்டு வைக்கலாம். ஒருத்தங்க உள்ள தள்ளி சிமிலி பலகாரத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விட்டு தலையை வெளியே எடுக்கிறான். தலையை கொண்டு போய் உரலுக்குள்ள எப்படிடா வரும்? ஐயோ நான் முயற்சி பண்ற வருமான்னு பாக்குறேன். வர மாதிரியே தெரியல. சரி இப்படியே ஓடி போலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த உரல இஸ்திரி போடுறேன் ஐயா. எனக்கு நைட்டு தூங்கும் போது ஒரே ஒரு கெட்ட பழக்கம். என்னது? உள்ள ஒண்ணுமே போட மாட்டேன். ஒரே ஒரு வேஷ்டி கட்டுன்னு படிப்பேன். மாமியார் வீட்டுல அந்த மாதிரி பட்டம் பாரு. இந்த பேகட வயல போற வயல இந்த வேஷ்டி ஆணில மாட்டிக்கிச்சு. வேஷ்டி ஒரு பக்கம் பூச்சு. நான் எப்படி போறேன்? திறந்து மெனில உரல இஸ்திரி போயிருக்கிறேன் நானு. அப்படியே போன பாரு. சரி எங்க மாமியார் விட்டு மாட்டு கொட்டா வச்சுங்க. அன்னைக்கு பார்த்து
பார்த்து மாடு அறுத்து ஓட்டுக்குது மாதிரி இருக்குது. இந்த ஊர்ல அதோட இன்னும் போச்சு. அதுக்கு மேல இசுக்கிறேன் வரல. சரி இப்படியே நிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே நான் எப்படி நிக்கிறேன் 4 கால பாசில நினைக்கிறேன் நான். சரியா 4 மணி ஆச்சு. ஐயா 4 மணி ஆச்சுன்னா என் மாமியாருக்கு பால் கறக்கிற வழக்கம் இருக்குது. ஆமாடா. ஐயோ மாரியாத்தா தாயே நான் என்ன பண்ணுவோம் புரியல. சரியா மணி 4 மணி ஆச்சு. என் மாமியார் எங்க வராங்க? பால் கறக்கிறதுக்கு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கின்னு மாட்டு தென்னு வந்துருக்காங்க. அன்னைக்கு பார்த்து மாடு அறுத்து ஓட்டுக்குது. இந்த சொம்பு எடுத்துக்கின்னு வர வயல கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க. ஐயா ஐயோ என்னன்ற ஏதுன்ற இந்த கண்ணுக்குட்டி திப்பு திப்புன்னு ஓடாச்சு பாரு. ஆத்தா யாரு மனுச்சு யாரு அதுக்கு தெரியக்கூடாது. நான் 4 கால பாய்ச்சி நிக்கிறேன் பாரு. நான் தான் அவங்க ஆத்தா நச்சுக்கணும் மாடு குடிச்சு பாரு. எனக்கு உள்ள கருத்தெல்லாம் கலிக்கு போச்சுங்க. இதோட விட்டுருவாங்க ஓடி போலான்னு பார்த்தா என் மாமியார் அந்த சொம்மு தண்ணி எடுத்துக்கணும் மாடு தேர்ந்து வராங்க. ஐயா நான் 4 கால பாய்ச்சல் இருக்கிறேன். நான் தான் மாடு நச்சுக்கணும். என் மாமியார் நேரா கிட்ட வர்றாங்க. உள்ளங்க தண்ணி ஊத்துக்கணும் எத்தனை அடிக்கிறாங்க பொழிச்சு. என் மாமியார் எனக்கு அடிக்க எனக்கு அப்படியே தெம்பா இருக்குது. அதே இதோட விட்டுருவாங்க பழகுதுன்னு பார்த்தா மாமியார் பால் கறக்கிறதுக்கு வராங்க. எட்டியா மடியில கை வச்சாங்க பாரு. கூட்டினாங்க 3 ஊரு. போன வாரம் பசு மாடு வாங்கினேன். மாடு வாங்கும் போது 4 காம்பு இருந்துச்சு. 3 காம்பு ஒரே காம்பு. என்னடா இப்படி ஒரு கதை சொல்றேன். அப்ப எடுத்துக்காதீங்க. ஊருக்குள்ள வந்தேன் சாப்பாடு கொட்டாப்பி கொடுக்குறான். சரி ஆனா தூக்கங்க. அந்த தூக்கத்துல வந்து கதை சரி ஆகட்டும். அறிவே என் பொண்டாட்டி கண்டிப்பா உனக்கு நான் தரேன். ஆமாண்டா கண்டிப்பா நான் தரேன்டா. இருந்தாலும் என் பொண்டாட்டி உனக்கு என்ன ஆகுது நீ யாரு சொல்லிப்போ. உங்க அக்காவே உனக்கு வேணும். அக்காவை தள்ளு போலான்னு பாக்குறா. இருந்தாலும் உன் கதையை விடுங்கள். என் கதைக்கு எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் உருவாடி விட்டன. செல்வத்தை வாரி வாரி கொடுத்தான் ஆண்டவன். எனக்கென்று எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு ஒரு மயக்கத்திலேயே என்ற தவிர ஆண்டவன் எனக்கு எவ்வளவு புறம் தெரியாது. அப்படி இருந்தும் என் மனசு என்ன தெரியுமா எனக்கு எனக்கு பின்னாக ஒரு மயிலச்சலும் இல்லையே என்ற குறையை தவிர ஆண்டவன் எனக்கு எவ்வளவு புறப்படுத்துகிறார். அப்படி இருந்தும் என்னுடைய மனைவிக்கு நான் குழந்தை, அவளோ எனக்கு குழந்தை என்று சந்தோஷமா வாழ்ந்து வருகிறோம். அப்படியா இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய மனைவி கணவனை நான் பார்க்க வேண்டும்.